ஹாய் எல்லாரும் குட் மார்னிங். அச்சா குட் மார்னிங்டா தினேஷ். மார்னிங். இப்போ வந்து மார்னிங் ஃபுட்டு வந்துச்சு, சாப்பிட போகிறோம். ஜெட்டி விளம்பரம். ஏஞ்சி குளிக்க சொன்னா இவ்வளோ நேரம் குளிச்சு எப்படி பார்த்து 2 மணி நேரமாக குளிச்சுருக்குறான். அப்படின்னா தான் பண்ணலாம் தெரியல பாத்ரூமில். காலையிலே வேலையா? வேலைன்னா கத்தி சட்டை. மார்னிங்கே புஷ்பா இட்லி சட்னி தாறுமாறு தக்காளி சோறு சாப்பிடுதல ஆயிரம் இருந்து என்னம்மா எல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ட்ரிப் தான் போக போகிறோம். இப்போ வந்து செகண்ட் நாள் ட்ரிப் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் எல்லோரும் இப்போ கிளம்பியாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னே இப்போ கார் எங்களுக்கோசம் வெயிட்டிங்கு. எல்லாம் கிளம்பினோடனே காரில் போவோம் தாங்க. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? கார் வந்துச்சு. ஹாய் ப்ரோ. ஏறுண்டே உள்ளடே. Good morning. Good afternoon. After sweet dreams. Nighting. Happy journey. Happy journey. சாக்லேட் எல்லாம் வாங்கிக்கலாம் ப்ரோ. நாளைக்கு போவோமாங்க இல்ல? நாளைக்கு போகும்போது வாங்கிட்டு அப்படியே ப்ரோ. ஆமா ஒருத்தவங்களோட இடமா இருக்குமா? ஒரு பிரைவேட் தான் ப்ரோ. எல்லாமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஊர்ல அப்படிலாம் பாத்தீங்கன்னா வயல் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கா? இந்த மலை உங்களுக்கு, இந்த மலை எங்களுக்கு. போற புளியா நல்லா இருக்குமாண்டா. வாங்க போலாம். அழகா இந்த RX 100 எடுத்துட்டு போலாமா? வாங்க போலாம். யாருன்னு தெரியல RX 100. எல்லாம் தெரியல. தரமான ஸ்பாட் தான் போயிடுறோம். எங்க பார்க்கலாம் தெரியல. போயினே இருக்கும். தெரியல தரமான ஸ்பாட். ஏன்டா புளிய பாக்குறது. ஃபைனலா வந்து இப்ப ரூம்ல இருந்து கிளம்பியாச்சு. இதுங்க ஃபுல்லா டீ தோட்டம் தான். பயங்கரமா இருக்கு வேற. இப்போ நாங்கள் கரெக்டாக அந்த பிளேஸ் காட்ட போகிறோம். கைகார் அது அங்கே சின்ன ஒரு வீடு பண்ணி இருக்கோம். அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ அங்கே போயிட்டு தரமான ஸ்பாட் இருக்காங்க. அங்கே தான் ஒன்று வியூ பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. உண்மையான இடத்த மிஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்துவாங்க சொல்லுவாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷத்தில் போய்ட்டு நாங்கள். வெயில் வர பழகுது நீன்னு பார்த்து. ஆனா குளிரா இருக்கு. ஆமாம் வெயில் அடிக்குது ஆனா குளிராகுது. ஆனால் ஜில்லுன்னு ஜில்லுன்னு. இங்கெல்லாம் ஐஸ் ஓட்டுற தேவையில்லைங்க. எங்க நம்ம போறோம்? வண்டலூர். என்னடா அது? நல்ல முடிவு காட்சி முனை. தரமான வியூ தாங்க. அங்க பாரு அருவி கொட்டுது. டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஸ்பெஷல் டீ எல்லாருக்கும் கொஞ்சம் வால்பாறை டீ தான், கேரளா டீ தான். எங்கே
தான் சாப்பிட்டோம், நல்லா சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக எல்லாரும் வந்தாச்சு. இப்போ சூப்பராக இருந்துச்சு உங்க இந்த வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருந்துச்சு உங்க சூப்பரா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேற ரைடு போகிறோம். யானை தான் வரலங்க. யானை வரலங்க, புலியும் வரலங்க. நாங்கள் தான் வந்தோம், யானை மாதிரி புலி மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. ஊரில் அட்லீஸ்ட் இந்த காஃபி சாக்லேட்டு ஒரிஜினலாக இருக்கும். ஊரில் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது, சாப்பிட்டா ஒன்று பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பிள்ளையார் கோயில் வந்து மார்பிள் கல்லில் செஞ்சுருக்கோம், அங்கே போய் பார்க்கணும். அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கெல்லாம் மழை பெஞ்சாலே ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே இங்கே செடிமே வந்துடும், அந்த பாசை பிடிச்சி. இங்கெல்லாம் அந்த மாதிரி கிளைமேட். நம்ம கார் அண்ணன் அங்கே நிற்கிறாரு. அண்ணா அவனையார்ப்பா. சரி சொந்தம் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா எல்லாம் ஐடிக்கு போகிற மாதிரி ஒரு தெரியுது. அந்த வெள்ளைப்பிள்ளையர் வந்து எங்கேயுமே இருக்காதான், இங்கே மட்டும் தான் இருக்கும். வால்பாறையில் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. பிள்ளையார் அப்பா சிவன் போடுறான். இதுதான் ஃபுல்லாக வந்து நம்ம டீ தோட்டத்தோட கம்பெனி ஃபுல்லாக இங்கே தயாரிக்கிறாங்க. இதை தயாரிச்சு தான் இது அந்த இலையை அப்படியே பிடிச்சி அப்படியே மிஷினில் போட்டால் போதும். ஃபுல்லாக அந்த காப்பி அந்த டீ தூள் வாசம் வந்தாங்க பார்த்தீங்களா. டஸ்ட்லாம் பறக்குது தெரியும். டீ தூள் வாசம் தான் மச்சான் ஃபுல்லாகவே. தண்ணி தண்ணி அப்படி சொன்னாங்க. கண்ணுதான் இருக்கு, போய் பாக்கலாம். ஒரு கூட்டாங்க காட்டுறாங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோட எக்ஸ்போர்ட்டோட இல்லை. ஃபுல்லாகவே அதை காலிலேருந்து மதியம் வரையும் வெயில் அடிக்குமா, அதுக்கப்புறம் இருட்டுறோம், லைட்டாக மழை பெய்யும், அந்த மாதிரி தான் இருக்கும்னா. சரியான மழை பெஞ்சா இங்கே பயங்கரமாக ஓடுங்க. இங்கெல்லாம் வர முடியுமா தெரில. பரவாயில்ல, மோஸ்ட்லி முன்னாடி கப்புள்ஸ் தான் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு கேங்காக வந்திருக்கோம், உண்மையாக வெயிட் பண்ணலான்னு. பெய்யும் போது தண்ணி வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படியா? இது ஒரு நீரார் டேம். வரும்போது நிறுத்தி எடுத்துக்கோங்க. சும்மா இருந்தா அது வரையும் தான் போக முடியும். அது சும்மா டனல் டனல் இப்ப மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் வந்ததை எல்லாம் ஓபன் பண்ணி விட்டாங்க. ஆமா, அதுடா கீழே போடுறாங்க. இவ்வளவு பெருசா ஆமா ப்ரோ. ப்ரோ இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு காட்டாறு இருக்கிற இடம் தான். ஆனா தண்ணி வரும். உங்களுக்கு இவ்வளவுதான் வரும்னு சொல்றேன், அளவே இருக்கு. டேம்காரங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்.
எந்த டேம்ல எப்போ எவ்வளவு தண்ணி ஸ்டார்ட் யானையா? யானை இல்ல மலை யானை மாதிரி கிராஸ் ஹில்ஸ் பேரு. இது ப்ரோ மேல உள்ள பேர் என்ன? கிராஸ் ஹில்ஸ். எசக்கு ஒசக்க ஒரு ரோடு போச்சு நாங்களும் அதுல ஓட்டினோம். அண்ணன் நம்பி எல்லாம் வந்துட்டோம். அண்ணன் தான் நல்லபடியா கூட்டிட்டு போறோம். யானை வந்தா நின்று போன தான் அனுப்புறோம். ஆமா டிஎம் பண்றோம். அண்ணன் கேட்டு தாத்தா பாத்தியா இல்ல சிங்கிளா வராரு பாருங்க. ஐயா சிங்கமன் வந்து வருவாரு. சிங்கம் வரல நைனா தான் வராரு. தாத்தா பாய். விடுவோமா ஊர் ஞாபகம் வந்துச்சா? இந்த அந்த ஒரு மரம் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல ஃபால்ஸ். அங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிக்க வைபா இருக்கு போது காய்ஸ். தண்ணி செம்மையா இருக்கு பாத்தியா? இதாமா சக்குலாங்கல் மாதிரி இருக்கு. செம்மையா இருக்குடாப்பா. இங்க பாருங்க பயங்கரமா இருக்கு. அப்படியே எப்படி போகணும் அழகா எட்டு போட்டு. உண்மையே தரமான பிளேஸ் வந்திருக்கும். வாங்க போகலாம். ஆனால் இங்கே வந்து குளிக்க முடியாது. இந்த அளவுக்கு எவ்வளோ சேஃபாக ஃபோட்டோ எடுத்துருக்கோமோ போதும். வாங்க பார்த்துருக்கலாம். ஆமாடா அடப்பாய். இன்னும் அந்த சைடு போனுங்க. அதோ அங்கே இந்த கீழே நடந்து வர்றாங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தாங்க போகணும். ஸ்பாட் இவ்வளோ பேரா அப்பா அடாப்பா செம கூட்டம் வந்துருவா மச்சான். இங்க பாருங்க பயங்கரமா இருந்துச்சு. வா இங்க பாருங்க காய்ஸ் தரமா இருக்கு. இங்க பாருங்க தரமான பிளேஸ். சேஃபா நில்லுங்கடா டேய். இங்க பாருங்க எல்லாம் பயங்கரமா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு சூப்பரா ஃபன் பண்ணுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க. தரமான பிளேஸ். ஆனா குளிக்க முடியாது, ஒன்லி போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலாம். கிளம்பலாமா பசங்களா? பயங்கரமா நடுவில் இந்த மலை பாருங்களா, செம்ம வியூங்க. ஒன்று யானையை பார்க்கல, சாணியை தாங்க பார்த்துருக்கோம். சொன்ன போகும்போது சொன்னேன் இன்னும் அண்ணன் அணைக்கிறாரு. வண்டியில இது பண்ணது மூட பொறுத்தது ப்ரோ. ஏய் கவுத்து விட்டுறியா? போகும்போது ஒரு டேம் பார்த்துங்க. என்ன டேம் இது, பயங்கரமா இருக்குங்க. வேறுங்க என் கையில தண்ணி வர மாதிரிக்கா. பயங்கரமா ஆனால் டனல் வந்து உள்ளே போகணுமா, இது ஃபுல்லாக தடை பண்ணிட்டுருக்காங்க, உடஞ்சி போயிருக்கனால. ஒரு 2 வீக் முன்னாடி அந்த 10 வரையும் கோடு வரையும் இருந்துச்சாங்க. தண்ணி வந்தாலும் அது தண்ணி வருது. போலாம் மேடம். ரொம்ப தூரமாக இருந்துச்சு, இப்போ பக்கத்துலேயே காட்டுருமே. ஆந்து பாருங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பெப்பர். சும்மா அழகா இருக்கு. இதுதான் பெப்பரு. ஓ பையா பாய் பாய். அருவி மாதிரி பார்த்துட்டு அவ்வளோதாங்க ரூமுக்கு கிளம்ப வந்தான். நாங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு குளியலை போட்டு கிளம்ப வந்தான்.
மாமா அவுத்துற ட்ரெஸ் மச்சாவா நான்வெஜ் தான் என்ன தெரியல ஸ்பெஷலு வாங்க போய் பார்க்கலாம் அண்ணா எல்லாமே வேணும் சுட சுட வேணும் இட்லி பூரி பொங்கல் வடை சட்னி ஆறி போன மாதிரி இருக்கு இல்ல ப்ரோ சூடா இருக்கு ப்ரோ வாங்க bro. ஆமா வா ப்ரோ வா ப்ரோ ஏ மாமா எல்லாம் சப்பாத்தி வந்துச்சு எல்லா பசங்களும் லைன்ல உட்காந்துட்டாரு வாங்க போட்டி அச்சு நாக் அவுட் பண்ண போறோம் வேலை அவனுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி வேலை சப்பாத்தி அச்சா 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 குருமா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கிரேவி என்ன ஒரு சிக்கன் சேர்வா பரிமாறமா தரமா சும்மா தாறுமாறா கறி மாப்பிள்ளை நம்பி கேட்கறான் பாருங்க மாப்பிள்ளை சிக்கனா மட்டனா கேட்கறேன் வெறும் மட்டன் மட்டும் சிக்கன் மட்டும் சிக்கன் மட்டனா சாப்பிட்டு போலாம் இருடா பரோட்டா வரட்டா சிக்கன் சேர்வா தரட்டா தரமா இருக்கா வரட்டா சாப்பிடாம சொல்லுவாங்க தரமா இருக்குதுன்னு மட்டன் தலை சிக்கன் இல்ல ஆனா சிக்கன் மாதிரி இருக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானப்பா எனக்கும் புரியல யாரு என்னடா போதும் தரமா தான் தரமா சும்மா பரோட்டா பிச்சு போட்டா பரோட்டா ஒன்று பரோட்டா இந்த சிக்கன் சேர்வா கிரேவி பயங்கரமாக இருக்குங்க இன்னும் செம்ம ஒர்த்து சாப்பாடு இங்கே குறையே கிடையாதுங்க